நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காரு. எழுப்பலாமா? வேண்டாம். பசி இருந்தா இப்படி தூங்கிக்கிட்டு இருக்க மாட்டாரு. ம், ம். நம்ம எப்பவுமே போற மாதிரி ஊர் ஊரா போய் வாசிக்கிறதெல்லாம் நிறுத்திட்டு இங்கேயே கடைசி வரைக்கும் இருந்துடலாமோன்னு தோணுது. இதெல்லாம் பாக்குறப்போ மூக்க தொலைக்கிற மாதிரி வெத்த குழம்பு, வெள்ளை வெள்ளையர்னு சாதம், உப்பு மாங்காய் வடும். ரெண்டு விஷயம்தான் குறைவா இருக்கு. ஒண்ணு என்னோட டாவு, ரெண்டாவது கொஞ்சோண்டு மீன் குழம்பு. கொஞ்சம் சிக்கன் பெப்பர் ஃப்ரையும் இருந்தா அதை இங்க சாப்பிட்டா அப்புறம் பிரச்சனை ஆயிடுமே. யார் இப்ப பேசுனது? நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காரு. மனப்பிரமையா இருக்கும். மனப்பிரம இல்ல, நான் தான் சொன்னேன். பயங்கர பசியா இருந்துச்சு. நீங்க சாப்பிடுறீங்களா? பசி இல்ல, நீ ஏன் சாப்பிடு. ம். பட்டுக்கோட்டை தேவநாராயணன் இல்ல? உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்க நிறைய விஷயங்கள். குடிகாரன், திமிரு பிடிச்சவன், பொம்பளை பொறுக்கி. இதய சுத்தம் இல்லாத, நல்ல குணம் எதுவும் இல்லாத, சொந்தமா ஒரு பாட்டை வாசிக்க கூட திறமை இல்லாத உங்களுக்கு யாருங்க தாளவாத்தியத்தோட மகாராஜான்னு பட்டம் கொடுத்தது? அந்த போலி பட்டத்தை வச்சுக்கிட்டு இப்படி சுத்துறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? மன்னிச்சிடுங்க. இப்ப நான் சொன்னதெல்லாம் உங்களை பிடிக்காதவங்களோ பொறாம பிடிச்சவங்களோ உங்களை பத்தி தப்பு தப்பா சொன்ன பொய்ங்க தான். நான் எதுக்காக இப்போ அதையெல்லாம் சொன்னேன்னா, நீங்க கோவக்காரன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். உங்க கோவத்தை நேரடியா பார்க்கலான்னு தான் இப்படி சொன்னேன். மன்னிச்சிடுங்க. சொன்னது நல்லதுக்கு தான். நீங்க படுற கஷ்டத்தை எல்லாம் நேத்து ராத்திரியே பார்த்தேன். வைத்தியர் சொன்னாரு, உன்னோட சோக கதை எல்லாத்தையும் அதுக்காக தான், அந்த ஒரு விஷயத்துக்காகத்தான் அந்த ஈஸ்வரனை மனசுல தியானம் பண்ணிக்கிட்டு உன்னை மன்னிச்சிட்டேன். இல்லனா என் இடது கை போதும் உன் 32 பல்லையும் கழட்டி உன் வீட்டு கூரை மேல தூக்கி வீசிருப்பேன். சரஸ்வதி உங்க விரல்ல மட்டும் இல்ல, உங்க நாக்குலயும் தான் இருக்கா. கொஞ்ச நாளா இருந்தாலும் இந்த மேலத்தூர் மடத்துக்கு நீங்க வந்து தங்கினதுக்கு நன்றி. நிறுத்துற, வண்டியை நிறுத்து, அங்கேயே நிறுத்து. நீங்க யாருன்னு சொல்லுங்க. பார்த்தா தெரியல, மனுஷங்க தான். அது எனக்கு தெரியுது. நீங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு தான் கேக்குறேன். ஒரு வைத்தியரை பார்க்க எதுக்கு வருவாங்கன்னு உனக்கு தெரியாதா? அது எனக்கு தெரியும். உனக்கு வேற என்னதாண்டா தெரியணும்? இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. இன்னைக்கு புதன்கிழமைன்னு யாராவது சொன்னாங்களா? கார்ல வந்தீங்கன்னா அதுக்காக பதில் சொல்ல மாட்டீங்களா? என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? வாட்ச்மேன் மாதிரி தெரியுது. வாட்ச்மேனா? சிவா சிவா மனோகர்னு கேள்விப்பட்டதில்ல. அட, எல்லாரும் எப்ப வந்தீங்க? எங்கேயே நின்னுட்டீங்க? குமார், இத புடிச்சு கட்டி வைப்பா. இப்போ கொலைக்குது, நாளைக்கு யாராவது கடிச்சிரும். வைக்கிற நாய் கடிக்காது. அதுவும் சரிதான். சாப்பிடாதீங்க. இவரு தேவானனோட அப்பா. அப்படியா? இத ஏங்க நீங்க முன்னாடியே சொல்லல? அடுத்த தடவை வரும்போது முன்னாடியே வாங்க. சொல்றேன். சரியான கிறுக்கு பயலா இருக்கான், அபசகனம் பிடிச்சவன். தெரியாம சாஞ்சிட்ட போதுமா? அண்ணே, உட்காருப்பா, உட்காரு. எப்படி பாருக்க? அழுவாதீங்கம்மா, எல்லாம் சரியாயிடும். நீ இங்க வந்ததுல இருந்து அவ சாப்பாடு தூக்கம் இல்லாம இருக்கா. என் நேரம் கடவுளை வேண்டிக்கிட்டே இருக்கா. நீங்க நல்லா இருக்கீங்களாமா? இனிமேலாவது உன் சுபாவத்தை மாத்திக்கிட்டு அடக்கமா இருடா. எல்லாத்தையும் தான் அனுபவிச்சுட்டியே. குடிச்சிட்டு நீ பண்ண அட்டுழியங்களுக்கெல்லாம் தண்டனை தான் இதுங்கிறது இப்போது உனக்கு தெரியலையா? எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் கடவுளோட தண்டனையில இருந்து தப்பிக்கவே முடியாதுடா.
ஏங்க இங்க வந்து இவனை திட்டம் பெத்தவங்க திட்டுறது புள்ளையோட நல்லதுக்கு தான். ஆனந்தன, ம் அந்த திருட்டு பையன் சக்கரவர்த்தி எங்க? தண்டிக்கிறதுக்கு நீ யாருடா? கடவுளா? உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு அவன் விஷயத்த மறந்துரு. நடந்ததெல்லாம் நடந்ததா இருக்கட்டும், இனிமேலாவது திருந்தி வாழு. நீ ஊர் ஊரா போய் அந்தந்த ஊர் திருவிழாவுல வாசிச்சாலும் அந்த ஊர்ல இருக்கிற சாமியை கும்பிட மறந்துட்டியடா. அதான் நீ பண்ண தப்பு. வேதனைப்படுத்தணும்னு சொல்லல, அந்த கடவுள் தான் உன்னை உயிரோட எங்களுக்கு திருப்பி கொடுத்திருக்காரு. அதை மறந்துடாதடா. இனிமேலாவது அந்த கடவுளை நம்பி வாழடா. குமாரு, அந்த கண்ணுக்கு போற மருந்து எடு. யாரும் என் பிள்ளை எதுவும் சொல்ல வேண்டாம். திறந்து தரட்டுமா? வேண்டாம். வைத்தியரை போய் பார்த்துட்டு வரேன். நாங்க ரொம்ப நேரம் இங்க இருக்க மாட்டோம், உடனே கிளம்பிடுவோம். பார்வதி வா. நான் ஒரு விஷயம் சொன்னா கோச்சிக்க மாட்டீங்களே? ஒரு 2 நாள் நானும் இங்க இருக்கேனே. எதுக்கு? உங்க காலடியிலே இருந்து நாராயண நாமம் சொல்லிட்டு இருக்கேன். வேண்டாம், அதுக்கு கோயில் இருக்கு, அங்க போ.